இப்போ பொதுவாகவே இந்த ஜெபம் பண்ணுறது நான் விரும்புகிறேன், ஜெபம் பண்ண முடியல. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற ஒரு காரியம், நான் ஜெபம் பண்ணணுன்னு தாங்க நினைக்கிறேன், ஆனால் ஜெபம் பண்ண முடியறதில்ல. பாருங்க, பிசாசு ஜெபிக்க மாத்திரம் விட மாட்டானுங்க. அதை தெரிஞ்சுக்கங்க. ஏன் விட மாட்டான்னா, தேவனோடு நாம் இணையும்படியான காரியத்தை பிசாசு விரும்புறதில்ல. பிசாசு உண்மையானவன். இந்த கொம்பு வச்சுட்டு வர்றான்ல, அவன் உண்மையா இன்றைக்கு அவன் உலகத்தின் அதிபதின்னு ஆண்டவர் சொல்ற, பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, பிரின்ஸ் ஆஃப் த ஏர். அவனோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு வேறு சொல்லுது. ஆகவே நீங்கள் ஆண்டவரோடு இணையறதை விரும்ப மாட்டான். தானியேல் ஜெபிக்கும் பொழுது பெர்ஷிய அதிபதி அந்த ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வரக்கூடாதபடிக்கு அவன் தடை செய்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆகவே ஜெபிக்கிறத பிசாசு விட மாட்டான். அப்போ நம்ம ஜெபம் பண்ணாமல் விட்டுறலாமா? இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பிசாசுக்கு திறந்து விட்டுறீங்க, சோதனையில் விழுந்துருவீங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய ஞானம், விவேகம், ஒரு சித்தத்தை அறிந்து செய்யக்கூடிய ஒரு ஆவிக்குரிய அந்த ஸ்டெடினஸ் இருக்காது. குழப்பம் வரும், பிரச்சனை வரும். பாருங்க, சீஷர்கள் அங்கே ஜெபிக்காதனால சோதனை நேரத்தை எல்லாம் விலகி ஓடுறாங்க. அப்ப ஜெபம் என்பது ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒரு முக்கியமான காரியம். வேதம் எப்படி முக்கியமோ அப்படி ஜெபம் முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி ஜெபிக்கிறார். முதலாவது, பிசாசு நம்ம விட மாட்டோம். இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஜெபம் பண்ண நினைக்கிறேன், ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா நீங்க நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியாய் வாழ முடியாது. ஆனால் ஜெபித்தால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எவ்வளவான பெரிய காரியங்களை செய்கிறார், உங்களுடைய குடும்பங்களில் எப்படி செய்கிறாரு, எவ்விதம் ஆச்சரியம். நீங்க நாளைக்கு அநேகருக்கு சாட்சி சொல்லுவீங்க, நான் இப்படி ஜெபிச்சேன், ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக என்னை வழிநடத்தினார் என்று சொல்ல முடியும். ஆகவே வேதம் முதலாவது காரியம் என்னன்னா, ஒரு 7 காரியம் சொல்றேன் உங்களுக்கு. முதலாவது, பிசாசு நீங்க ஜெபிக்க விட மாட்டான். நீங்க எந்த அளவுக்கு ஜெபிக்காம இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் தடைவனை பார்ப்பான். அவன் சொல்லுவான், உனக்கு இடம் இல்லை, உனக்கு நேரம் இல்லை, உனக்கு பலவிதமான பிரச்சனைகள், இப்படி பல காரியங்களை கொண்டு நிறுத்துவான். ஆனால் உங்களுக்குள்ள நமக்குள்ள ஒரு உறுதிப்பாடு இல்லை, நான் ஜெபித்தாகணும். ஆண்டவருக்கு நான் முக்கியமாக சொன்னேன், நம்ம ஜெபம் பண்ணலைன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமே. ஆண்டவர் இவ்வளோ வேதத்தில் கட்டளை கொடுத்துருக்கிறாரு, ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பாரத்தில் மேலே வைத்து விடுங்க. எத்தனை கட்டளைகள் பவுல் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு, அங்கே பந்தி விசாரிப்பு வரும்பொழுது நாங்கள் ஜெபத்திலும் அவனுடைய வார்த்தையை போதிக்கிறதும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபித்து எப்படி வெற்றி காண்றாங்க, எப்படி ஆண்டவருடைய அற்புதமாக செய்கிறாரு. அவர் சொல்கிறார், ஆண்டவர் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். அவை தேவையில்லாத விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்காத பொழுது பல விதங்களில் நாம் அலைகழிக்கப்படுகிறோம். ரெஸ்ட்லெஸ்னஸ், டென்ஷன், ப்ராப்ளம். அது சரி. முக்கியமாக பிசாசு இந்த காரியத்தை அப்போ நான் என்ன பண்ணணும்? உடனே தெரிஞ்சவங்க, பிசாசு என்னை ஜெபிக்க விட மாட்டேங்கிறான். ஒருவேளை எனக்கு வீட்டில் இடம் இல்லைங்க. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கணும்னு சொன்னால் ஒரு இடத்தை தெரிந்து, இப்போ குப்பா அம்மா ஒரு வீட்டு மூலையில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு மூலையில் உட்கார்ந்துக்கிட்டு முக்காடை விரித்து போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. தேவன் நம்முடைய காரியங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய எல்லா காரியங்களும். இதுக்காக நீங்கள் ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளுகிறதுல தப்பு இல்லை. நீங்கள் ஒருவேளை ஒரு நேரத்தை தெரிந்து கொள்கிறது தப்பு இல்லை, ஒரு வேலையை தெரிந்து கொள்வது தப்பு இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தையோ அல்லது காலத்தையோ உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா சில சமயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கி ஜெபிக்க வேண்டிய 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணுன்னா மணி 8 மணி ஆயிருப்பேன். எங்கேயோ பல வேலைகள், பல காரியங்கள், நான் மேலே போயிடுவேன். அந்த நாளை ஜெபம் பண்ணாமல் என்றைக்கு நான் ஆரம்பித்தேனோ அன்னையிலிருந்து ஒரு நாளும் நான் தவறுறேன். ஏன்னா என்னை தவற விட்டுட்டா எனக்கு ஆபத்து. தவற விட்டால் ஆண்டவரோட தொடர்பை நான் மிஸ் பண்ணிடுவேன். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கொண்டு போகலாம். இப்போ மனசு அலைபாயுது, என்னால் கான்சென்ட்ரேட்டாக ஜெபம் பண்ண முடியல. ரொம்ப அழகாக ஒரு சீட்டை எடுங்க, ஒரு பேப்பர் எடுங்க, உங்களுடைய பாரங்கள் எல்லாம் என்னன்னு எழுதி வைங்க, குறிப்பு எழுதுக்குங்க, அதை ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் சொல்லுங்கள். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனிதர், அவர் ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் பதில் அளிச்சிருக்கார்ன்றத
அவர் நிரூபிக்கும்படியாக ஏறக்குறைய அவர் எத்தனையோ 15,000 எத்தனையோ ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலளித்திருக்காருன்னு சொல்லி அவர் அவருடைய நோட்டில் காமிக்கிறார். குறிப்பு, அதாவது நோட்டில் ஒரு பக்கம் ஜெப குறிப்பு, என்ன தேதியில் ஜெபித்தேன், எந்த தேதியில் பதில் கிடைச்சது. வேதம் என்ன சொல்லுது? பதில் கிடைக்கும் மட்டுமாக நீ ஜெபம் பண்ண. ஆண்டவர் சில ஜெபம் பண்ண உடனே எல்லாம் கிடைச்சிருன்னு நினைப்பாங்க. ஆண்டவர் அழகாக அந்த நேரத்தை வச்சுருக்கார். உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறது ஆண்டவருக்கு அழகாக தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கான்சன்ட்ரேட்டாக ஜெபம் பண்ண முடியாத ஒரு மனநிலையாக இருந்து அழகாக நீ எழுதிக்க, என்னுடைய இந்த காரியத்துக்காக, என்னுடைய சுத்திகரிப்புக்காக, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய மக்களுடைய காரியம், இதெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் சமர்ப்பிங்க. வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அப்போ நம்ம செய்யாதது தப்பு, நம்ம கீழ்ப்படியாமல் போகிறோம். அப்போ நான் எப்படி ஜெபத்தை துவக்கிறது? நீ போய் ஒரு வேகா நிற்காத, கொஞ்சம் வால்யூம், நீங்கள் வேகா போகாதீங்க. நான் உண்மையாக சொல்கிறேங்க, நீங்கள் உங்களுடைய தேவைகள் எல்லாம் எழுதி பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய காரியங்களில், அவருடைய ரட்சிப்புக்காக, இதெல்லாம் ஒரு நோட் பண்ணிக்கங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூட நோட் பண்ணுங்கள், தப்பில்லை. அதை நீங்கள் தேவனிடத்தில் கொண்டு போங்க. ஆண்டவரே, இந்த காரியமெல்லாம் இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது. ஆண்டவர் பெரிய காரியங்களை மிகச்சிறிய காரியம் முதலாக ஒன்று சொல்கிறாரு, அற்ப காரியம் முதலாக உன்னால் செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் ஆரம்பிங்க. பிசாசான விடமாட்டான். நாளைக்கு ஏதாவது ஒன்று. ஆகவே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபம் பண்ண முடியல, என் மனசு ரொம்ப அலைப்பாயுதுன்னா ஒரு இது எழுதிட்டுங்க. அல்லது ஒரு தனி அறை இருக்கா, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை முழங்கால் போட்டே ஜெபம் பண்ணக்கூடாது, சரி உட்காந்து ஜெபம் பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கையில் வேணால் வேதம் முழங்கால் இட்டு தான் ஜெபிக்கின்றதில்லை. அவரோட பேசுறதுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்துக்க, இதெல்லாம் கொண்டு போ ஆண்டவர் இடத்துல. ஆண்டவர் பதில் கிடைக்கும் மட்டுமாக நீ ஜெபம் பண்ண. ஆண்டவர் ஜெபம் பண்ண அற்புதமாக செய்வார், ஆச்சரியமாக செய்வார். என்கிட்ட ரெண்டு வால்யூம் இருக்குது. நான் ஒரு ஹிந்து லைப்ரரியில் போய் பார்த்தப்போ ஏதோ மிஷினரி ஒருத்தர் இந்த மோகன் குமாரமங்கலம் சொல்லிட்டு திருச்செங்கோடு பக்கத்தில் ஒரு பெரிய அரிஸ்டாக்ராட், பெரிய பணக்காரங்க, அவங்களுக்கு அந்த புக்கை அவங்க டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த புக்கை பார்த்தா ஆன்சர்ஸ் டு ப்ரேயர்னுட்டு அவ்வளவு அழகாக ஆண்டவர் எப்படி சின்ன சின்ன ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்காருன்னு. ஒரு சின்ன ஒரு காரியத்தை, ஒரு ஷூக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஆன்ன்றவங்க ஒரு படிப்பறிவால் வீட்டில் வேலை செய்கிற பெண், அவள் ரொம்ப பலவீனமாக இருந்தா. அவள் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவர் இதெல்லாம் உண்மைங்க, ஏதோ கதை நினைக்க வேண்டாம். அவள் ஆண்டவர்கிட்ட ரொம்ப பலவீனமாக இருக்கேன், எனக்கு ஒரு நாள் ஒரு முட்டை கிடைச்சா, ஒரு நாள் ஒரு 10 நாளைக்கு முட்டை கிடைச்சா நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கோழி அவளுக்கு முட்டை இட்டு வச்சுன்றது. தேவன் மிகப்பெரியவர். எதையுமே நீ சின்ன காரியத்தோட ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடு, நீ அதை அப்புறம் அவர் எடுத்துக்குவார். திருமாட்ட சொல்லு. உண்மையாலுமே நம்ம இருதயத்தில் நிறைய டென்ஷன்ஸை சேர்த்து வச்சுக்கிறோம், நிறைய பாரத்தை சேர்த்து வச்சுக்கிறோம். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு கடைசியில் நம்ம முடியாமல் தடுமாறுறோம். வியாதி வருது, சங்கடம் வருது, பல விதங்களில் பிபி, சுகர், இதெல்லாம் காரணம் என்ன? டென்ஷன். அதனால் உன் பாரத்தை ஆண்டவர்னு சொல்ல, உன் பாரத்தை என் மேலே வைத்திருங்கிறார். பேதுருல சொல்கிறாரு, பிலிப்பியரில் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நாளை குறித்து கவலைப்படாத, நாளை தன்றைகள் கவலைப்படும், உங்களுடைய தேவையை அறிந்திருக்கிறார். இப்படியெல்லாம் ஆண்டவர் அழகாக நம்ம சின்ன பிள்ளை மாதிரி சொல்லி கொடுத்துருக்கும் பொழுது, அப்போ நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனால் அது பாவம் தானுங்களே. ஜெபிக்காதது ஒரு பாவம். சாமுவேல் நம்ம பார்த்த இன்னைக்கு அன்னாளுடைய மகன் சாமுவேல் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்காது இருந்தேனால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். எவ்வளோ நேரங்களை நம்ம வீணடிக்கிறானே. நீ என்ன பண்ணு, எழுதிக்கோ, இந்த காரியத்துக்காக இந்த காரியத்துக்காக இந்த காரியத்துக்காக இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு. அது செய்கிற வரைக்கும் அவற்றை சொல்லி கொடுத்துரு. நீ உண்மையாக சொல்கிற, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஜெபத்துக்கு பதிலை நீங்கள் 4 பேரை சொல்லுவீங்க, சாட்சி எடுவீங்க. ஜெபம் ஆண்டவர் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய உன்னதமான ஸ்லாக்கியம். மற்றவங்கள்ட்ட நம்ம புலம்புறதை நிறுத்திடுவோம், தேவனிடத்தில் போவோம், இருதயத்தை ஊற்றுவோம். அவை பிசாசு முதலாவது ஜெபிக்க விட மாட்டோம்.
தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் எழுதி என்ன பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது, இதெல்லாம் முடியாது. ரெண்டாவது, நம்முடைய விழுந்து போன தன்மை நம்மளை ஜெபிக்க விடாது. நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு வீழ்ச்சியான மன உபாவம் இருக்க, என்னதான் பண்ணாலும் என்ன பண்ணுறது, பேசாமல் இருக்கட்டும். அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நீ அழகாக ஜெபிக்க கற்றுக்கணுன்னா, முதலாவது உன்னுடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்க நீ கற்றுக்கொள்வது அவசியம். ஆகவே நீ ஒரு லிஸ்ட் எழுதிடு. நீ இது வரைக்கும் ஆரம்பிக்கலைன்னா தப்பு இல்லை, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நீ ஒரு பெரிய லிஸ்ட்டு எழுதிப்பார். உனக்கு நினைப்பெல்லாம் வரும்போதெல்லாம் ஒரு லிஸ்ட் எழுதிடு. அப்போ திடீர்னு ஒரு ஞாபகம் எடுத்தா என்னுடைய மகள். மூணாவது, இது ஜெபம் ஒரு பெரிய ஊழியங்க, ஊழியம். வேதம் என்ன சொல்லுது? ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது அவசியம். நான் போன வாரம் காமிச்சேன் இல்லைங்களா, யோபு அவன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுறான். அந்த பாருங்கள், அந்த பகுதியை பாருங்கள். நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உனக்காக அழகாக செய்வார். நீ மற்றவருடைய பாரங்களை எல்லாம், இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பாடம். யோபின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், யோபுவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் என் கஷ்டமே ரொம்ப பெருசாக இருக்க. பாருங்கள், நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. இப்போ எங்கள் அம்மா, நான் சொன்னேன் எங்கள் அம்மா ரொம்ப வயசானவங்க, 95க்கு மேலே இருக்கும். அவங்க எப்படி சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட முடியும் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரே, அதுவும் ஒரு ஆத்துமா, அந்த ஆத்துமாவை ரட்சிக்க உம்மிடத்தில் வல்லமை உண்டு. அது எப்படி செய்வீங்க எனக்கு தெரியாது. ரட்சிக்கப்படாத பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, ரட்சிக்கப்படாத சகோதரிகள், ரட்சிக்கப்படாத உறவினர்கள். அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணு. ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறார். நீ நித்தியத்தில் போகும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, இந்த ஆத்துமா எப்படி மோட்ச ராஜ்யம் வந்தது? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அற்புதமான ஆச்சரியங்களெல்லாம் பரலோகத்தில் காத்திருக்கும் ஜெபிக்கிறவர்களுக்கு. இப்போ யோபு என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சொன்னார், இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடம். இங்கே யோபு ரொம்ப கஷ்டப்படுறார், பருக்கள் நிறைந்தவனாய். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார்? 10வது வசனம், இது உண்மை. 42வது யோபு 42:10. யோபு தன் சிநேகருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்காக வேண்ட ஜெபிக்கலை, அவன் ஃப்ரெண்ட்ஸு. யார் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, மனவேதனை பண்ணாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அவங்க இருதயத்திற்கு, நீ உன்னை போல கஷ்டப்படுறவங்க 4 பேரை எடுத்துக்கோ, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. என்னென்னா, நம்ம சுயமாக நமக்கு எனக்குன்றதுனால நீ மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணி பாரு, ஆண்டவர் உனக்காக செயல்படுவார். யோபுக்காக செயல்படும் பொழுது சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அவை ஜெபம் பண்ணு. நீ ஒருவேளை சில சமயத்தில் தனியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நீ ஜெபம் பண்ணலாம். பிரயாணம் பண்ணும்போது கூட ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நானெல்லாம் ஒரு நோட்டு, சின்ன நோட்டு வாங்கிக்குவேன். அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன்ட்டு வாட்ச் 5 நிமிஷத்துக்கு வச்சுக்குவேன். அந்த 2 நிமிஷம் தான் கான்சன்ட்ரேட்டாக இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அது 2 இன்னும் குறிச்சிக்குவேன். சில சமயம் 5 நிமிஷத்தில் 1 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணியிருக்கேன், 1ன்னு குறிச்சிக்குவேன். அப்படி கணக்கு போட்டு பார்த்தாவே சில சமயங்களில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணியிருப்பேன். அதுமாதிரி ஜெபம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேர் ஜெபமே பண்ணுறதில்ல. ஆகவே இன்றைக்கி உலகத்தில் ஒரு பயங்கரமான சூழலை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களை இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறாருங்க. அவர் தேவன்தான், சர்வேகாதிபத்தியத்தின் தேவன்தான், எல்லாத்தையும் அற்புதமாக செஞ்சார் தான். ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு முடிவை நிர்ணயித்தவர். இந்த நிகழ்வு இப்படித்தான் அப்படின்னு நிகழ்ச்சி இருந்தார், அந்த வழியையும் நிர்ணயித்திருக்கிறார். இப்போ ஒரு வெற்றியான முடிவுன்னா, இந்த சகோதரன் ஜெபித்ததுனால இந்த முடிவு. அப்படி அந்த வழிமுறையையும் அவர் நியமித்திருக்கிறதுனால அந்த வெற்றியை மாத்திரம் நிர்ணயிக்கல. ஆண்டவர் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அவர் நிர்ணயிச்சிட்டாரு, ஒன்றும் இல்லை, அவர் நிர்ணயித்திருக்கிறார், அந்த வழியை நியமித்திருக்கிறார். நீ ஆனால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜெபம் மட்டும் பண்ணிப்பார், ரொம்ப சந்தோஷமாக நீ இருப்ப.
சாத்தான் அவங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படுவான். 2 நாளாகும் புத்தகத்தில் பாருங்கள், இன்றைக்கும் ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களை தேடி கொண்டிருக்கிறார். தேவாதி தேவன் ஆண்டவர் ஜெபம் பண்ணுறவங்களை தேடுறாருங்க. 2 நாளாகமும் 7வது அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, இது கர்த்தருடைய வசனம். நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ உலக பிரகாரமான காரியமாக இருந்தால் கூட சரி, ஒருவேளை நீ ஒரு வீட்டை கட்டுற, ஒரு குடும்பத்தில் ஒரு தேவை இருக்குது, ஆண்டவரே இது எப்படி நான் செய்கிறது எனக்கு தெரியாது, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. பல வருஷமாக இருக்கலாம், அதுக்காக நீ இப்போ அஸ்திபாரம் விடு. உடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண, உடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ணுறதுக்கு அளவே கிடையாது. ஜெபம் பண்ணும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு அழகாக தேவன் தாமே செயல்படுவார். ஆண்டவர் உன்னதமான காரியங்களை செய்வார். இந்த தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த 2 நாளாகும் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இது முதலாவது பாத்திரம் எடுத்ததுனால, என் நாமம் 14 வசனம் 2 நாளாகவும் 7:10, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. உன் ஜெபம் எங்கே போய் சேருது பாருங்க. இந்த உலகத்தில் எதுவுமே பரலோகத்தை சேராது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை ஜெபம் மட்டும்தான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு நேரம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லாம் பார்த்தா ஜெபத்தை குறித்து நீங்கள் 8வது அதிகாரம் பாருங்கள், அழகாக அந்த சீன ஆண்டவர் அப்படியே காமிக்கிறார். ஜெபிக்கிறார்கள், தேவன் அங்கிருந்து செயல்படுகிறார், பூமியில் என்ன நடக்குது. நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம், தேவனிடத்தில் போய் நம்ம மனசை திறப்போம். ஆண்டவரே இதுதான் என்னுடைய காரியம், நீ இனிமேல் ஜெபம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அருமையான அம்மாக்களை நான் அறிஞ்சிருக்கிறேன். அவங்க பழக்கம், அவங்களுக்கு என்னென்னா ஒரு லிஸ்ட்டு போட்டுருவாங்க. அவங்க ஒரு சபைன்னா கல்யாணமாக பிள்ளைகள், கல்யாணம் ஆனவங்க, இப்படி ஒரு பெரிய ஜெபம், ஒரு அருமையான ஊழியங்க. எவ்வளோ வீணாக நம்ம நேரத்தை செலவிடுகிறோம். எசேக்கியேல் ஆண்டு என் திறப்பில் இருக்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன், ஆனால் தேசத்தை அழிக்காதபடிக்கு. அதனால் ஜெபத்தை நீ தொடர்ந்து ஆரம்பிச்சிரு. அருமையாக ஆண்டவரின் வாழ்க்கையில் செயல்படுவார். இதுக்கு நீ தனியாக ஒரு வேளை ஒரு இடம் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, கொஞ்சம் நேரம் கிடைக்கும்போது அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கோ. லிஸ்ட்டை எடுத்துகிட்டு நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. ஒரு ஊழியக்கார் சொல்கிறாரு, ப்ரேயிங் men will stop sinning, sinning men will stop praying. ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்வதை நிறுத்திடுவாங்களாம். பாவம் செய்கிறவர்கள் ஜெபம் பண்ணுவதை நிறுத்தி விடுவார்கள். அதே சமயத்தில் நீ சில சமயத்தில் ஜெபம் பண்ணுவ, ஒரு சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்ப, ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்குது. நானே சில சமயத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எவ்வளோ ஜெபம் பண்ண ஒன்றுமே நடக்காத மாதிரியே இருக்குதே. ஆனால் ஆண்டவர் he has got the best time. ஏற்ற காலத்தில் அதை செய்வார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு நீ அவர்கிட்ட சொல்லிகிட்டே இரு. அழகா உண்மையிலே நீ வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையை நீ கற்றுக்கிட்டீன்னா, உன்னை போல உண்மையான தேவனுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, உனக்கு எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பு உண்டா, நிச்சயமாக இருக்கிறேன்னா, ஏன் எனக்கு இந்த பயம், எல்லாத்தையுமே எழுதிக்க. என்னை ரட்சிப்புக்காக, எனக்கு இருக்கிற அந்த பயத்துக்காக, எனக்கு இருக்கிற சந்தேகத்துக்காக, எனக்கு இருக்கிற அவிசுவாசத்துக்காக, எனக்கு இருக்கிற குழப்பத்துக்காக. இப்போயே பாருங்கள் 5-6 பாயிண்ட் வந்துருச்சு. நீ ஆண்டோட போய் சொல்ல, ஆண்டவரே எனக்கு இந்த சந்தேகங்கிறது அதிகமாக இருக்குது, என்னால் புரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அவிசுவாசம் அநேக சமயம் எனக்கு வந்துடுது, ஆண்டவரே என்னை நீக்கி போடும். பயம் வருது, ஆண்டவரே எனக்கு பயம் அடிக்கடி வருது. உன்னுடைய உள்ள உனக்கு தெரியும் நல்லா. நீ பார்த்தேன்னா 100கணக்கான குறிப்புகளை நீ ஒரு மாதத்தில் வந்துருங்க. நீ உண்மையாக ஜெபம் பண்ணிப்பார். அந்த ஒரு பழக்கத்தில் கொண்டாந்துட்டேன்னு வையே, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அழகாக செய்கிறாருங்கிறத பார்க்க முடியும். கொஞ்சம் தாமத பிசாசு வந்து சொல்லுவான், நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம். ஆண்டவர் அழகாக சொல்கிறார்ல,
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாத. பிசாசு வந்து சொல்லுவான், நீ பாப்பா விட்டுருப்பா. இயேசு ஆண்டவர் ஒரு மனுஷன் வர்றார். ஆண்டவர் வந்து அங்கே வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை போதகரை தொந்தரவுப்படுத்தாத, அவன் முடிஞ்சிட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ போப்பார். அதனாலே இந்த ஒரு சிறுமியை, 12 வயசு சிறுமியை ஆண்டவர் உயிரோடு இருப்பார். எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜபம்னா ஒரு பதில்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுது. எஸ் ஆர் நோ. ஒருவேளை ஆண்டவர் நோ சொன்னார்னா, ஒரு சின்ன பையன் கத்தி கேட்குறான், நான் அவன்கிட்ட போய் கத்தி கொடுப்பேனா? கத்தி கொடுக்க மாட்டேன். ஏன்? அவன் கிழிச்சுக்குவான். இதை கத்தி கொடுக்குற வயசு அவனுக்கு இல்லை. நான் என்ன சொல்லுவேன், இல்லைப்பா இப்போ நீ செய்யாது. பெரியவன் நான் உடனே பாருங்கள், இதை செய்யணும், இந்த கத்தி இருந்தாப்பா இதை செய்ப்பா. ஆண்டவர் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு அறிஞ்சிருக்கிறார். அவருடைய காலத்துக்கு கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு வெயிட் அப்பான் த லார்ட். நீ உண்மையாலுமே நீ ஒருவேளை அப்படியெல்லாம் ஜெபிக்க பழகிட்டுனா, நீ மரிக்கும்போது ஆயிரக்கணக்கான ஜெபங்களுக்கு நீ ஜெபம் பண்ணியிருப்ப. இன்னொன்று, ப்ரேயர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரிங்க. அது ஒரு முதலீடு மாதிரி. நீ ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண அது ஒரு முதலீடு மாதிரி. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அழகாக செய்வார், ஆச்சரியமாக செய்வார். நீ அதை பார்க்கணும். பிசாசு சொல்லுவான், நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனால் அந்த விதவை என்ன பண்ணுறா? திரும்பமாய் போய் ஜெபிக்கிறா, ஜெபம் பண்ணுறா. அந்த பொல்லாத மனுஷனுடைய இருதயத்தை ஆண்டவர் மாத்துறாரு பாருங்களேன். ஜெபத்தினுடைய வல்லமை, ஆக்சுவலாக நம்ம ஜெபத்தினுடைய த பவர் ஆஃப் ப்ரேயர்ன்ற ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்குது. இந்த லூக்கா 18வது அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? லூக்கா 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ சோர்ந்து பாருங்கள். லூக்கா 18வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க பார்க்கலாம். யாராவது வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உண்மையை சொன்னார். சோர்ந்து போகாத. என்னடா இதுக்கா என்ன கஷ்டம்? இந்த அம்மா பாருங்க, இந்த ஆளே மோசமான ஆள். அவங்ககிட்ட போது நீதி கிடைக்கும். நம்மளாக இருந்து என்ன பண்ணுவோம்? அவங்ககிட்ட போய் என்ன பிரயோஜனன்றோம். ஆனால் இந்த விதவை என்ன பண்ணுறா? தொடர்ந்து அங்கே போகிறா. பாருங்க, 5வது வசனத்தை வாசிங்க. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி. பாருங்க, அந்த மாதிரி அவன் சொல்லிட்டு செஞ்சிட்டான். கல்லான இருதயத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஒரு இடத்துல சிநேகிதனுக்கு அப்பத்தை கேட்கணும். அவன் முடியாதப்பா, பிள்ளையெல்லாம் படுத்திருக்காங்க. ஆனால் வருந்தி கேட்டது நிமித்தமாக அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, உங்கள் வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய உண்மையிலே நீங்கள் ஜெபிக்கிற தாய். ஒரு சமயத்தில் அகஸ்டின் என்ற ஒரு பெரிய பேச்சாளருங்க. அகஸ்டின் பெரிய பேச்சாளர். அகஸ்டின் வந்து இட்டாலி. அந்த இடத்துல அவர் பேசினார்னா அவரை கூட்டி அவ்வளோ தத்துவ மேதை, தத்துவ பேச்சாளர். ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு பெண்ணோட தவறாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த அம்மா பேர் மோனிகா. அவங்க அம்மா ஆண்டவரை அறிஞ்சவங்க. அவங்களுக்கு ரொம்ப மனவேதனை. எவ்வளோ தத்துவம் பேசுகிறார், எவ்வளோ ஜனங்க வர்றாங்க. ஆனால் இவர் வாழ்க்கையில் விடுதலை இல்லையே. மோனிகா என்ன பண்ணாங்க? ஒரு நாள் அங்கே இருந்த ஆம்ப்ரோஸ்ன்ற ஒரு பிஷப், அவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா, என்னுடைய மகன் வந்து எவ்வளோ தத்துவ ஞானி, அவனை சுற்றி எத்தனையோ மக்கள், ஆனால் அவன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இல்லை. இந்த அம்மா ஒரு நாள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்க.
கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும். இயேசு ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்காக அழாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக அழுங்க. நீங்கள் இன்றைக்கி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கண்ணீர் விட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாப்பார். எனக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு அழுங்கள். நீ ஜெபம் மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெபித்து பாரு. உண்மையிலே ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியம் செய்கிறார். அந்த மோனிகா போய் ஆம்ப்ரோஸ்ன்ற அந்த பிஷப்கிட்ட சொன்னாங்க, ஐயா என் மகன் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கான், எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ கண்ணீர் விடுறேன், வாழ்க்கையில் மாற்றல. அப்போ ஆம்ப்ரோஸ் சொன்னார், அம்மா உன்னுடைய கண்ணீர் ஆண்டவர் கேட்பார், கண்ணீரை ஆண்டவர் கேட்பார். கண்ணீரோடு நீ ஆண்டவர்கிட்ட விதைச்சிருக்கிற, கம்பீரத்தோடு நீ அறுப்ப. அந்த அம்மா அந்த தெய்வ மனிதன் சொன்னதை கேட்டுட்டு தொடர்ந்து ஜெபித்த பொழுது, ஆம்ப்ரோஸ் ஒரு நாள் ஒரு இடத்துல சுவிசேஷத்தை கேட்ட பொழுது ஆவியானவர் பேசினார். நீ இவ்வளோ பெரிய தத்துவ ஞானி, அவன் வாழ்க்கையில் விடுதலை இல்லையே. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார், தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு நாள் கடைவீதியில் போயிட்டுருக்கும் பொழுது அந்த அவரோடு தவறாய் வாழ்ந்து கொண்டிருந்த பெண்ணானவள் கூப்பிட்டா, அகஸ்டின் அகஸ்டின். அவ திரும்பி பார்த்து அகஸ்டின் சொன்னார், ஐ எம் நோ மோர் தி ஓல்டு அகஸ்டின். அந்த பழைய அகஸ்டின் இல்லை, நான் ஐ எம் எ நியூ மேன். அந்த அகஸ்டின் தான் இந்த கிருபையின் சத்தியத்துக்கே வித்திட்டவருங்க. இன்றைக்கி இந்த சத்தியத்தை அநேகர் அறிஞ்சு கொள்கிறாங்கன்னா அதற்கு வித்திட்ட மனுஷன் அகஸ்டின். வேதத்திலிருந்து கிருபையின் சத்தியத்தை. அந்த அம்மாவுடைய ஜெபம் வீணாகலை. ஜெபம் மட்டும் வீணே அல்ல. நீ உலகத்தில் எல்லாம் வீணாயிரும், ஜெபம் மட்டும் வீணில்லை. நீ ஒரு கிரமமாய் ஜெபிக்க பழகிற வரைக்கும் ஒரு லிஸ்ட் எழுதி ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. எதுதான் உன் மனசில் படுதோ அதெல்லாம், ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அந்த காரியம் மனசு கஷ்டமாக இருக்குது, ஜெபம் பண்ணு. உண்மையிலே ஆண்டவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வர. அவனுடைய பிள்ளை எதுவாக அவனுடைய வாழ்க்கையில் சின்ன காரியமாக இருந்தாலும் கூட ஆண்டிடத்தில் ஜெபம் பண்ணு. எதையுமே அற்பமாக எண்ணாத. பவுல் பிசாசு விடமாட்டான்றதுனால தான் காணிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நான் போராடுவது போல என்னோடு கூட போராடுங்கன்னு சொல்கிறத பார்க்குறோம். ஜெபம் மட்டும் நீ எவ்வளோ ஜெபிக்கிறியோ அவ்வளவு தூரம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை பார்க்க முடியும். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டின்னா எல்லாத்தையும் அவன்கிட்ட கொண்டு போய் சொல்லு. ஆண்டவரே இந்த காரியம் நான் இப்படி யோசிக்கிறேன், ஆண்டவரே இது சரியான எனக்கு தெரியல, என்னை நீங்கள் வழி நடத்துங்க. இந்த காரியம் என்னுடைய தேவையை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா எல்லாவற்றையும் பிலிப்பியருக்கு இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் இந்த வசனம் ஆண்டவர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா நம்ம தேவையில்லாமல் நம்ம கவலைப்பட்டு கலங்குகிறோம். யார் அதிகமாக கவலைப்பட்டு கலங்கினது? வேதத்தில் மார்த்தாள். இயேசு ஆண்டவர் சொன்னார், அதாவது பரபாவதின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கேட்டகரி தான் மார்த்தாள். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்க கற்றுக்கொண்டவள். மார்த்தாளை பார்த்து கேட்டார் ஆண்டவர், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாயின்னு கேட்டார். நம்ம நிறைய அப்படி தான் இருக்கிறோம், கவலைப்பட்டு கலங்குறோம். பிலிப்பியரில் வேதம் என்ன சொல்லுது பாருங்க. வேதம் இதெல்லாம் பொய் இல்லைங்க. நான் வாலிபனாக இருக்கும் பொழுது எவ்வளோ சாப்பாடு கூட காசு இல்லாமல் இருக்கும். ஒரு சின்ன மிர்ரர் வச்சுருந்தேன். அந்த மிர்ரரில் ஒரு வசனம், ஹீ கேரத் ஃபார் யூ, அவர் உன்னை குறித்து அக்கறையுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், பிலிப்பியருக்கு நிருபம் இங்கே அவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீ ஜெபம் பண்ணு, அவரிடத்தில் நீ எல்லாத்தையும் சொல்லு, அவரிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ. சில குறிப்புகள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பிலிப்பியர் 4:6 வசனம். யாராவது வாசிக்காதவங்க வாசிங்களே. 6:7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எதுவெல்லாம் உனக்கு டிஸ்டர்ப் அதெல்லாம் சொல்ல,
உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பார்த்தீங்களா, ஜூஸ் கலக்கிறாங்களாம்மா? சரி, பால் கிடைக்கலையா? என்ன சார்ல்ஸ், பால் இங்கே எங்கேயும் கிடைக்கலையா? மேலே நம்மகிட்ட பால் இருக்கோ? இல்லை, கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செல்ல சார்ல்ஸ், 1 லிட்டரா? 1/4 மணி நேரம் இருக்குது. மேலே ஃப்ரிட்ஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் பால் இருக்கா? 1 லிட்டர் இருக்கா? அங்கே இருக்குது சார்ல்ஸ், இது இருக்குது, போட்டிருங்க. இது 3 மணிக்கு டீ வச்சேன். டேனியல் எடுத்து கொடுப்பேன் பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரோடைய கூடிய ஜெபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஏங்க அதே சமயத்தில் பேதுரு வாங்க, உண்மையிலே சொல்கிறேங்க, த பெஸ்ட் தெரப்பி ஃபார் ஆன்சைட்டிஸ் worries முடிஞ்சிருச்சா? சரி, வேறு இப்போ ஜூஸை வாங்கிட்டு சார், எப்சி அப்போ ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுங்க, டம்ளரும் வாங்கிட்டு வாங்க, ஜூஸ் டம்ளர். பேதுரு எழுதின நிருபத்தில் பாருங்களேன், இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறார். 7வது வசனம் வாசிங்க, 5:7. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவனாபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் நீ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறது ஒரு 1/2 hour உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களுடைய உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், பெற்றோர்களுக்காக. ஆண்டவரே, அவங்கள ஆண்டவர் அறியலையே, எவ்வளோ பாரம் இருக்குது, அவங்களுடைய தேவைகள், அவருடைய காரியங்களுக்கெல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்போ ஆண்டவர் ஆச்சரியமாக செய்வார். இன்னொரு வசனம் காமிக்கிறேன், எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். வாசிக்கார வாசிச்சா சரி, எபேசியர் 6:18. பிரதர் சார் அது வாசிங்க ப்ளீஸ். புதிய ஏற்பாட்டில் 269 பக்கம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். நீ ஜெபம் பண்ணுப்பா. ஆவியினால் ஜெபம் பண்ணதுன்னா உடனே நிறைய பேர் இந்த பெந்தகோஸ்துக்காரங்க அந்நிய பாஷை இல்லை, ஆவியினால் ஜெபிக்கிறதுன்னா தேவ ஆவியின் சிந்தனையோடு ஜெபிக்கிற காரியம். விழித்து கொண்டிருங்கள். அருமையானே, நீ ஜெபிக்க மாத்தம் கட்டுறதுனா நீ உண்மையிலேயே இந்த உலகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஜெபித்த மக்கள் பெரிய வெற்றியை கண்டுகிறதை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பரிசுத்தவான்கள் ஜெபத்தினால வெற்றியை காண்கிறதை பார்க்குறோம். அருமை ஆண்டவர் எவ்வளோ ஜெபத்துக்கு பதிலளிக்காங்க பார்க்குறோம். ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொண்டீர்களானால் நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டு கலங்கிறதெல்லாம் போயிடும். நான் இனிஷியலாக ஜெபம் பண்ணுறவங்களுக்கு நான் பெஸ்ட்டு சஜஷன் என்னென்னா, ஒரு ஜெப புத்தகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சால் ஒரு சின்ன டைரி எடுத்துக்கங்க, அதில் எழுத ஆரம்பிங்க. இந்த காரியம் உனக்கு என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல. ஆண்டவர் தப்பு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்கவே மாட்டேன், எல்லாவற்றையும். ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, என்னங்க இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு. அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனையாக இருக்குதே, என் மனசு கஷ்டமாக இருக்க. அப்போ நீ ஜெபம் பண்ணு, அதை குறித்து நீ ஜெபம் ஆண்டவர்கிட்ட எழுதி, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, உன்னை யாராவது தப்பாக பேசிட்டாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி தப்பாக பேசுனது எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, அவங்கள மன்னிக்க முடியல, மறக்க முடியல, அது என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது.
நீ எல்லாம் எழுதி ஆண்டவர்கிட்ட போ. அது இருந்தால் என்ன ஆகும்? உனக்கு வியாதி வரும். இன்றைக்கி பெரும்பாலும் ரிசர்ச்சில் பார்க்குறது சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, அல்சர், இது எல்லாமே காரணம் ஆன்சைட்டி, ஒரி, கவலை, ஒரு பயம், திகில். உன்னுடைய காரியத்தை சைக்காலஜி என்னென்னா, இது ஒரு பெரிய அருமையான தெரப்பி. ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லிவிடுங்க, நீங்கள் ரிலீவ் ஆக முடியும். திரும்பவும் தொந்தரவு வருது, அதே ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் முடியுமானால் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கோங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் மட்டும், ஏன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு டைம் இருக்கலாம், அந்த டைமை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த டைம்லேருந்து ஆண்டவர்கிட்ட நான் போய் ஜெபம் பண்ணுவேன். எவ்வளோ நேரத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார், அந்த நேரத்தை ஜெபம் பண்ணுங்க. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உனக்கு ஆண்டவர் தேவை, உனக்கு ஆண்டவர் தேவை, எனக்கு ஆண்டவர் தேவை. இவ்வளோ அங்கே போகிற மனுஷனுக்கு ஆண்டவர் பற்றி தெரியாது, அவங்கள ஆண்டவர் பற்றி தெரியாது, ஜீவனில் கடவுளை பற்றி தெரியாது. ஒரு காலத்தில் நானும் விக்கிரகத்தை தொழுது கொண்டேன், விநாயகர் சிலைக்கு முன்னால் போய் வணங்கினேன், தோப்புக்காரனை போட்டேன், வேண்டிக்கிட்டேன், எல்லாம் வேண்டாம், எனக்கு தெரியாது. அப்போ அது என்னிடத்தில் பேசினதில்லை, நான் தான் பேசுவேன். ஆனால் இப்போ எனக்கு ஆண்டவர் இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ நீட் காட், ஐ நீட் காட். தேவன் இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அமெரிக்காவில் ஒரு காலத்தில் ஜார்ஜ் விட்ஃபீல்ட், ஜோனத்தான் எட்வர்டுங்கிற பெரிய தேவ மனிதர்களை ஆண்டவர் எழுப்பினார். இன்றைக்கி அமெரிக்க சட்டத்தையும் இந்த பைபிளையும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயின்சிடென்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா அமெரிக்கா சட்டமே இந்த வேதத்தை வச்சு தான் உருவானது. ஆண்டவர் அந்தளவுக்கு இந்த தேசத்தை உயர்த்தினார். இன்றைக்கி சொல்லப்போனால் இன்றைக்கும் அதில் ஒரு பெரிய தேசமாக இருக்குது. அவனுடைய பிரமாணங்களை வைத்து தான் சொல்லப்போனால் நீதி சட்டங்களெல்லாம் நிறைய இயற்றப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவன் அவர்களை உயர்த்தினார். எனக்கு தேவன் தேவை, ஆண்டவர் இல்லாமல் என்னால் ஜெபத்துக்கு ஒரு தேவை என்னென்னா, என்னால் முடியலை, எனக்கு முடியாது, நான் ஆண்டவர்கிட்ட போயிடறேன், அவர் எனக்கு உதவி செய்வார். ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை, இடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் தேவை. பிசாசு சொல்லுவான், வேஸ்ட் ஆஃப் டைம், என்ன நீ ஜெபம் பண்ணி என்ன வேஸ்ட் ஆஃப் டைமில் யூ வில் சேவ் டைம். ஜெபம் பண்ணால் தேவையில்லாத பல காரியங்களெல்லாம் போயிடும். யூ வில் சேவ் டைம். அதனாலே ஒரு சபையில் ஜெபிக்கிறவள் மட்டும் இருந்துட்டா அந்த சபையில் எவ்வளோ பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய முடியும். ஆகவே நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிட்ட பின்னால் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வேணுங்கிறவங்க இங்கே பேப்பர் வாங்கிக்கோங்க. இந்த ஜூஸ் பிரிக்கிற பேப்பரில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு எதுவாக இருந்தாலும் சரி, யாருடைய டவுட்டாக இருந்தாலும் சரி, அது சீக்கிரமாக அந்த டவுட்ஸை பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகமாக, இவ்வளோ ஒரு செய்தி கேட்டதாக இருக்கலாம், ஆவிக்குரிய சந்தேகம் வேறு ஏதாவது இருக்கலாம். நீங்கள் அதில் ஒரு பேனா இல்லாதவங்க பேனா வாங்கிக்கோங்க. அதில் ஒரு எழுதிட்டு அந்த ஜான்கிட்ட கொடுத்துருங்க பேப்பர்ஸை. அதை நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் முடிச்சிருவோம். ஆகவே நம்ம இப்போது இது ஜூஸ் வர்ற வரை வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதமான ஆச்சரியமான மகத்துவமான காரியங்களை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பார்க்க முடியும். ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கி நாங்கள் பல சத்தியங்களை பார்த்தோம், ஜெபம் பண்ணாததுனால ஆண்டவரே எவ்வளோ நஷ்டம். பிசாசுக்கு நாங்கள் வழியை திறந்துடுறோம். மன்னியும் ஆண்டவரே, பிசாசு ஜெபிக்க மட்டும் விடவே மாட்டேங்கிறான். எவ்வளோ ஜெபம் பண்ணானாலும் வாயை கட்டி போட்ட மாதிரி ஜெபம் பண்ண முடியல. ஆகவே ஆண்டவரே, ஒருவேளை ஒரு லிஸ்ட்டு எழுதி நாங்கள் அந்த லிஸ்ட்டு எல்லாம் ஆண்டவரிடத்துல கொண்டு போய் கொடுத்து, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசையை தாங்க, எனக்கு நீங்கள் இரக்கத்தை தாருங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தை நாடும்படியாக
இந்த ஜெப வாழ்க்கையை நாங்கள் துவக்கும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே. இவ்வளோ நாங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எவ்வளோ காலங்கள் நாங்கள் வீணாக கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அநேக காரியங்களை சொல்லப்போனால் நாங்கள் ஜெபமே பண்ணாததுனால ஆண்டவர் செயல்படலை. இந்த காரியத்தை குறித்தெல்லாம் நாங்கள் எத்தனையோ சமயங்களில் ஆண்டவரை யோசனை பண்ணுறோம், கலங்குறோம், இது எப்படியோ அப்படியோன்னு, ஆனால் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் கொண்டு வரல. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்துக்கு பதில் பெறாமல் போயிட்டோம். ஆனால் இப்போ இந்த சமயத்தில் இந்த காரியத்தை கொண்டு வர்றோம். இதை நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய. எனக்கு எப்படி செய்கிறதுன்னு எனக்கு புரியல. இந்த சூழ்நிலையை இதை நான் செய்கிறதா செய்ய வேண்டாமா, ரொம்ப மனசு குழப்பமாக இருக்குது ஆண்டவரே. நமக்கு சித்தமானால் நான் செய்யும்படியாக வழியை திறந்துடலாம். உடம்புக்கு சித்தம் இல்லைன்னா அதை நீ அடைத்து போடும் ஆண்டவரே. எத்தனையோ சமயங்களில் ஆண்டவரே, நான் புரியாத நேரத்தில் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே, இதை செய்கிறதா செய்ய வேண்டான்னா எனக்கு புரியலாதப்போ, ஆண்டவரே நீர் உமக்கு சித்தமானால் அது வழியை திறந்துடலாம், சித்தம் இல்லைன்னா வழியை அடைச்சி போடுன்னு சொன்னப்போ, எத்தனையோ காரியங்களில் ஆண்டவரே நீ வழியை அடைச்சிட்டீர். அது ஒருவேளை பின்னால் நான் பார்க்கும் பொழுது அதை செய்திருந்தால் எவ்வளோ நஷ்டமாக இருக்கும்னு நான் யோசித்திருக்கேன். அதே சமயத்தில் உங்களுடைய சித்தமான அழகாக வழியை திறந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஜெப ஊழியம் எவ்வளோ அழகாக செய்யலாம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ மணி நேரம் இருக்குது ஆண்டவரே. எவ்வளோ பேர் மணிக்கணக்காக நேரம் இருக்குது. அது எப்படி செலவிடப்படுன்னு தெரியல. ஜெப ஊழியம் செய்ய கற்றுத்தாரும். சபைக்காக ஜெபிக்க கற்றுத்தாரும். சக விசுவாசிகளுக்காக ஜெபிக்க கற்றுத்தாரும். ஒரு பலவீனமான சகோதரிக்காக, ஒரு பலவீனமான சகோதரனுக்காக அவளை நேசிக்கும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கும்படியான ஒரு ஜெப ஊழியம் எவ்வளோ அழகானது ஆண்டவரே. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலன் கிடைக்காம போகாத ஆண்டவரே. எங்கள் உறவினர்கள் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, எங்களை தெரிந்து கொண்டு எங்களை ரட்சித்தீங்க ஆண்டவரே. எங்களை இந்த வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்க. ஆனால் எங்களுடைய அநேக பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலை, அநேக சகோதரர்கள் ரட்சிக்கப்படலை, சகோதரிகள் ரட்சிக்கப்படலை, உறவினர் ரட்சிக்கப்படலை. ஆண்டவரே, நாளைக்கு எங்களை குறித்து நீ எங்கள்கிட்ட கேட்பீரானா? அவங்களுக்கெல்லாம் நீ சுவிசேஷம் சொன்னையா? அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணினியா? அவங்களுக்காக நீ பாரப்பட்டையான்னு கேட்டால், ஐயோ நாங்கள் செய்யலை, குற்றமுள்ளவர்களாய் காணப்படுவோம், குற்றமுள்ளவர்களாய் காணப்படுவோம் ஆண்டவர். ஏன்னா நாங்கள் செய்யாமல் போயிட்டோம், அதை தவறிட்டோம். ஒருவேளை நாங்கள் ஜெபம் பண்ணியிருந்த ஆண்டவர் ரட்சித்திருக்கலாம். ஒருவேளை நாங்கள் ஜெபம் பண்ணியிருந்த ஆண்டவர் ஆச்சரியமாக அவங்க வாழ்க்கையில் மாற்றி இருக்கலாம், சூழ்நிலைகளை மாற்றி இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ண தவறிட்டோம் ஆண்டவரே. ஜெபம் பண்ண நாங்கள் நம்மை தப்பு செய்துட்டோம். எங்களை மன்னித்தரலும் ஆண்டவரே. கிருபையா எங்களை மன்னித்து எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையா எங்களை ஆண்டவரே இந்த காரியத்தில் இந்த ஜெபத்தை குறித்த மேன்மையை விளங்கி கொண்டு அதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குவது எவ்வளோ நேரம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு லிஸ்டெல்லாம் எழுதி ஜெபிச்சோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பத்தாது ஆண்டவரே. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண வேண்டிய அளவுக்கு காரியங்கள் இருக்குது. இவ்வளோ நேரம் எங்கள் நேரத்தையெல்லாம் இவ்வளோ வீணடிச்சிட்டோம் ஆண்டவரே. வெறுமனே கவலைப்பட்டு நேரத்தை வீணடிச்சிட்டோம். வெறுமனே ஆண்டவரே மனக்கசப்பினாலும் மனக்காரியங்களினாலும் கவலைப்பட்டு நீங்கள் வீணடிச்சிட்டோம். ஆனால் ஆண்டவரே, இன்றைக்கு தர்மியான சோலோடைய பேசியிருக்கிறீர், அவருடைய பேசியிருக்கிறீர். எவ்வளோடைய தேவை இருக்குது, இந்த காரியத்தை செய்யணும், நாங்கள் அந்த காரியத்தை செய்யணும், இதில் ஒரு திட்டம் எடுக்கிறோம். இப்போ ஒரு எதிர்காலத்தில் ஆண்டவரே இந்த காரியத்தை, எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை, இந்த படிப்புக்காக, ஒரு வீட்டுக்காக, மற்ற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணால் நீர் தான் வழி நடத்தணும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்கிற தேவன், அதற்காய் ஸ்தோத்திரம். நீரே உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.